இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சென்னைக்கு ஒரு முக்கியமான தினம். ஏன்னா சென்னையில உருவான கார் இது. நல்ல ஒரு வைப் இந்த காரோட நமக்கு இருக்கு. நம்மளோட ஆக்சுவலி நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான மிஸ்டர் வெங்கடேசன் பாண்டியன் இருக்காங்க. ஸோ சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த டெக்டோன்ற பேர்ல இருந்தே ஆரம்பிக்கணும். ஏன் டெரானோன்ற பேர்ல இருந்து டெக்டோன்ற பேருக்கு மாறி இருக்கு? இல்லை சார், டெரானோன்றது பழைய நேம் இருந்தது. அதில் கொஞ்சம் ஆஃப் ரோடு 4x4 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. பட் இதில் 4x4 இல்லாதனால, அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சொஃபிஸ்டிகேஷன் ஆட் பண்ணிருக்கு. நீங்கள் டெரானோ எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் உள்ள இன்டீரியர் உட்காந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அந்த டிசைன் டீம் சொன்ன மாதிரி நிறைய ப்ரீமியம் எலிமெண்ட்ஸ், பெட்ரோல் இன்ஸ்பயர்ட் டிசைன் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தால இதை புது நேம் கொண்டு வரது பெட்டர்னு தோணுச்சு. சரி, இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு எடுத்து மேம்போக்காக பார்க்கும்போது என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, இது டஸ்டர் தானே. ஸோ டஸ்டர் தாண்டி என்ன பண்ணிட போகிறாங்க, வெறும் பேட்ஜிங் மட்டும் தானேன்ட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் நான் பார்க்கும்போது சில விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட நம்பராக சொல்லணும்னா, இந்த கேள்வி எல்லாருக்கிட்டேருந்து வந்துட்டு நம்பராக சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் 25% லெவல் பார்ட்னர் மாற்றி. ஆமாம், இது பார்ட்னர்ஷிப் மாடல் தான். ஸோ நீங்கள் பார்ட்னரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் 25% டிஃப்ரெண்ட் பார்ட். பேட்ச் மட்டும் மாற்றல, நிறைய எலிமெண்ட்ஸ் மாற்றிருக்கோம். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரோல் இன்ஸ்பயர்ட் கிரில் ப்ளஸ் இந்த வேரியண்ட்ல அந்த ரெட் கலர் கிளாடிங் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும். இந்த பியானோ பிளாக் ஃபினிஷர் அண்ட் தென் இந்த கிரில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 5 சேம்பர் எல்இடி லேம்ப். இது பார்ட்னர் மாடலில் கிடையாது. இது 5 சேம்பர் எல்இடி லேம்ப் ப்ளஸ் இந்த சி ஷேப் இன்டர்லாக். இது குளோபலாக எந்த நிசான் மாடல் எடுத்தாலும் அது ஒரு டிசைன் கான்செப்ட், அதாவது இன்டர்லாக் மெக்கானிசம். அது எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த கார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு எமோஷனல் ஃபீல் கொடுக்குறதா இந்த குளோபலாக இந்த இது. ப்ளஸ் வீல் டிசைனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பெரிய எஸ்யூவில் இருக்க மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுக்குறதா டிஃப்ரெண்ட் வீல் டிசைன். இந்த பவர் ட்ரெயின் டர்போ பவர் ட்ரெயின். இது டெக்டான் டீ இல்லை, இது டீயும் அப்படியே எடுத்துக்கலாம். இது டார்க்கோட சுருக்கமாக கூப்பிட்றது தான் டீன்னு வச்சிருக்கோம். எல்லாருக்குமே டர்போ பவர் ட்ரெயின்னா ஒரு சின்ன அச்சம் இருக்கும், நம்ம நேச்சுரல் ஆக்சிடென்ட் போகணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. டர்போ பவர் ட்ரெயின் தான் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன இன்ஜினில் மேக்ஸிமம் அவுட்புட் கொண்டு வர முடியும். அதனால தான் 160 நியூட்டன் மீட்டர். இந்த 160 நியூட்டன் மீட்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வென்ஷனல் நேச்சுரல் ஆக்சிடென்ட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 4000 to 5000 RPM வரைக்கும் போகணும். பட் இதில் 2000 RPMலே கிடைக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் மாற்ற தேவை. எல்லாருமே இது சின்ன இன்ஜின், இது ஃபுல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது மேக்னெட்டில் இருக்கிற இன்ஜினும் கிடையாது. இது டிஃப்ரெண்ட் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா இந்த காரே கிட்டத்தட்ட 23 to 25% பெருசு, மேக்னெட்டோட வெயிட்டும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அதே இன்ஜினை போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால அந்த ஆர்கிடெக்சர் இன்ஜின் சேம்னாலும் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஃப்ரெண்ட், டிரான்ஸ்மிஷன் டிஃப்ரெண்ட். இது 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். நாங்கள் இந்த பேட்ச் இல்லாமல் நிறைய டீலர்கிட்ட கொடுத்து பார்த்தோம். அவங்க இதை ஓட்டிட்டு, சரி சார் இது ஃபிளாக்ஷிப் பவர் ட்ரெயின், உங்களோட அந்த சின்ன பவர் ட்ரெயின் சார், இதுதான் சார். ஓ அப்படியா அப்படின்ற அளவுக்கு இது ரொம்ப பாராட்டப்பட்டது. அதனால தான் சரி, அவங்களும் என்ன சொன்னாங்க, சார் அந்த ஸ்டிக்கரை போடுங்க. ஸ்டிக்கரை கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர், அதே மாதிரி இந்த ரெட் கலர் நிசான் நிஸ்மோவோட ஸ்டாண்டர்ட் ரெட். இந்த ரெட்டும் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ரெட்டும் யூனிஃபார்மா இருக்கும். சார் இது 160 சொன்னதுனால அடுத்த வேரியன்ட் சொல்லிடுங்க. 280 அதுதான் ஃபிளாக்ஷிப் பவர் ட்ரெயின். 280 நியூட்டன் மீட்டர் அண்ட் 163 PS பவர் வருது. அதே மாதிரி அதில் 2 டிரான்ஸ்மிஷன் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் வெட் கிளச் DCT, அதாவது டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஏன் வெட் கிளச்னா, இதே கார் தான், இதே பவர் ட்ரெயின் தான் நமக்கு துபாய்க்கும் போகுது, அபுதாபி, கத்தார், குவைத் எல்லா நாட்டுக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற நாட்டில் இது மாதிரி டியூவல் கிளச் வெட் கிளச் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால அது போட்டிருக்கோம். ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 18.5 வருது DCTயில், 17.8 வருது மேனுவல் டிரான்ஸ்மிஷன். காரை வாங்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள், அதாவது எக்ஸ்டீரியர் ஹவு பிக் இட் இஸ், ஹவு அட்ராக்டிவ் த டிசைன் இஸ், இதை பார்க்குறாங்க. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இன்டீரியர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருந்தேன். இன்டீரியரில் அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் இங்கே கவனிக்கணும்? இந்த ரோஸ் கோல்டு அண்ட் பர்கண்டி இருக்கு இல்லைங்களா, இது எந்த கார்லையும் கிடையாது. இந்த கலர் நாங்கள் ஸ்பெஷலாக அப்ரூவல் வாங்கி கஸ்டமர் ரிச்சாக ஃபீல் பண்ணுறது. இந்த கலர் காம்பினேஷனே உங்களுக்கு அந்த ரிச் ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் இந்த பீச் இன்டீரியர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 கலரோட காம்பினேஷன் ஆக்சுவலாக உங்களோட எலிவேட் பண்ணும் ப்ரீமியம்னஸ். ஸோ அதுதான் நாங்கள் மெயினாக பண்ணது E4+ கிரேடில் இந்த ஃப்ளாக்ஷிப்பு. அடுத்தது இந்த ஸ்மால் டீட்டெயிலிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீசான் பேர், அதாவது 2 கோடு நீனா ஜாப்பனீஸில் 2, இந்த பக்கம் 3 கோடு இருக்கிறது 3னா சான்றது 3 ஜாப்பனீஸில். ஸோ நீசான்றத இந்த மாதிரி கோடிங், வேர்டுக்கே அது அர்த்தம் கிடையாது. அதை நாங்கள் சின்னதாக அதில் ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி உள்ள வச்சிருக்கோம். ஏதாவது சின்னதாக ஒரு மார்க் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ஃபுல்லாக நியூ கலர் பேட்டர்ன், நியூ ஸ்டிச்சிங். இந்த குவில்டிங் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப டைம் எடுத்து டிசைன் டீமோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் டெக்டான் பேட்ஜிங் இதில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் தீம்ஸ் நிறையா இருக்குது, 4 தீம் இருக்குது. 4 தீம் கொடுத்துருக்கீங்க. ஃபீச்சர்ஸ் பற்றி சொன்னீங்க, கூகுள் பற்றி சொன்னீங்க, ஜெமினை பற்றி சொன்னீங்க, அதையும் சொல்லுங்க. கூகுள் நாங்கள் ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்கின ஃபீச்சர். அதில் கூகுள் அசிஸ்டன்ட், இன்டீரியர் மேனேஜ்மெண்ட்டோட. எஸ்
ஏன்னா அவங்க வந்து கூகுள் ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் வந்து துபாயில் இருக்குது, யூஎஸில் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் லோக்கல் கனெக்டிவிட்டி எதாவது பண்ணிக்க முடியாது அப்படின்னாங்க. இல்லை சார், இந்தியா வந்து எங்களுக்கு எல்லாமே ப்ரீமியமாக தான் வேணும், எல்லாமே ஹை டெக்னாலஜி தான் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி வாங்கினது. அதில் 3 மெயின் பில்லர். ஒன்று வந்து கூகுள் மேப்ஸ். இப்போ மேப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, நீங்கள் வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணணும், இல்லை இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ணல, நம்ம வந்து 5 யூசர் ப்ரொஃபைல் வரைக்கும் சைன்இன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் என் கார் இன்னொருத்தருக்கு விட்டா எப்படி என்னோட ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து யூசர் ப்ரொஃபைல் வந்து 5 பேர் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து போகிறீங்க, நீங்கள் வேற யார்ட்ட கொடுங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வேற யார்ட்ட கொடுங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்க ப்ரொஃபைலை பார்க்க முடியாது. லேப்டாப் அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லா நீங்க கரெக்டா நெயில் பண்ணீங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு பாருங்க, எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வீட்டுல கூகுள் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. நீங்க ஏசியை வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், லைட்டை வைஃபை அந்த கூகுள் ஹோமை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ என் பேர் பாண்டியன், நான் ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். அதே ப்ரொஃபைல் இங்க யூஸ் பண்ணுனா இந்த டிவைஸும் அந்த டிவைஸும் கனெக்டட். நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணு, ஏசி ஆன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது சென்ட் த கமெண்ட். பிளஸ் உங்க ப்ரொஃபைல் ஏற்கனவே லிங்க் ஆனதால எவ்வளோ எஸ்டிமேட்டட் டைம் என் ஒய்ஃப்க்கு வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அனுப்பும். பிளஸ் நீங்க கான்வர்சேஷன் பண்ணலாம், எனக்கு ஒரு ஜோக் சொல்லு, எனக்கு ஒரு கதை சொல்லணும், இட் வில் கீப் ஸ்டார்ட். நம்ம சிமிலர் டு சாட் ஜிபிடி மாதிரி ஜெமினாய் வந்துரும். இப்போதைக்கு அது பீட்டா வெர்ஷன்ல இருக்கு, அந்த டெமோல வச்சிருக்கோம். பட் ஆஃப்டர் 1 month ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ வாங்கின கஸ்டமர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும், ஓவர் தேர் அப்டேட். ஆக்சுவலா வந்து இப்போ இந்த வண்டின்னு பார்க்கும்போது இந்த டிரைவ் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு ஹைவேல தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்போ என்னோட டிரைவ்ன்றது வந்து டோட்டலாக வேற விதமான டெரெயினில் வந்து நீங்கள் நடத்துறீங்கன்னும் போது நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் எல்ஸ். எதுக்கு அதை பண்ணுறோன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இந்த கார் வந்து சிட்டியில் மட்டும் ஓட்ட தேவையில்லை, இது வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் நாங்கள் வந்து கூகுள் மேப்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து காட்ட விரும்புகிறோம், எப்படி இது வந்து நேவிகேஷன் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் ஹை ஆல்டிடியூடில் போகும்போது இந்த கார் எப்படி பிஹேவ், இந்த டர்போ போடுற எப்படி பிஹேவ் பண்ணுன்றதையும் காட்டுறதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி டெரெயினில் பண்ணுறோம். சார் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நியூ ப்ராடக்ட். தேங்க்யூ சார்.